வாழ்க நலத்துடன். எனக்கு டே 1ல வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து காலையில் வந்து கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கிட்டேங்க ஒரு டம்ளர். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பச்சைப்பயிறு வந்து முளைக்கட்டி வச்சுக்கிட்டேன். அப்பப்போ லைட்டாக பசிக்கிறப்ப வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து என் பிள்ளைங்களுக்கு வச்ச கொஞ்சோண்டு காய், பீட்ரூட்டும் கேரட்டும் காய் இருந்துச்சுங்க. அதையும் காலையில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். லைட்டாக ஒரு 11 மணி 12 மணி போல் வந்து ஒரே ஒரு சீத்தாப்பழம் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல் வச்சு காய் பண்ணிட்டேங்க. கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம், ஒரு 4 சின்ன வெங்காயம் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க மத்தியான நேரத்தில். அதுவும் கொஞ்சம் நம்ம வச்ச வெண்டைக்காய், அதுக்கப்புறம் காலையில் வச்ச புடலங்காய் கூட்டு வந்து கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சுங்க என் பிள்ளைங்களுக்கு வச்சது. ஸோ அதையும் வந்து வச்சுக்கிட்டேங்க. வச்சுட்டு கொஞ்சமாக ரைஸ் போட்டு இது எல்லா காயும் நல்லா பிணைஞ்சு நல்லா மென்று சாப்பிட்றப்ப, பொறுமையாக மென்று சாப்பிட்றப்ப வந்து நம்ம சாப்பாடோட அளவும் கம்மியாகுங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நம்ம பசியோடு இருக்கப்போ அவசரமாக சாப்பிட்றப்ப நிறைய சாப்பிடுவோம், ஆனால் வயிறு நிறையாதுங்க. அதே இது வந்து நல்லா மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து கம்மியாக சாப்பிடுவோம், வயிறும் நல்லா நிறைஞ்சமாக இருக்குங்க. ஸோ இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இடையில வந்து ஒரு 2 முறுக்கும் ஒரே ஒரு காஃபி மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேங்க சாயந்தரம். நைட்டு வந்து 2 தோசையோடு முடிச்சுக்கிட்டேங்க. நீங்கள் இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்